50 வருஷத்துக்கும் மேல ஆகிடுச்சுங்க. அப்போலோ மிஷன்ஸ்க்கு அப்புறம் நிலா ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. ஆனா 2026ல அந்த அமைதியை நம்ம உடைக்க போறோம். ஆர்டெமிஸ் 2 மிஷன் மூலமா மனுஷங்க மறுபடியும் நிலாவை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான ஸ்டெப் எடுத்து வைக்க தயாராறாங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி தோணும். இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு இப்போ எதுக்கு நிலாவுக்கு திரும்ப போகணும்? இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நோக்கம் தான் என்ன? அதுக்கான பதில் என்னன்னா, இந்த தடவை நாம நிலாவுக்கு போறது சும்மா ஒரு கொடியை நட்டுட்டு வர்றதுக்காக இல்ல. இது அப்பல்லோ காலத்துல நாம செஞ்ச அந்த வரலாற்று சாதனையும், எதிர்காலத்துல விண்வெளியில நாம நிரந்தரமா வாழப் போறோம்ல, அது ரெண்டையும் இணைக்க போற ஒரு பாலம் மாதிரி. இது வெறும் ஆரம்பம் தான். வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டத்தை ஒரு ஃபைனல் ட்ரெஸ் ரிஹர்சல்னு கூட சொல்லலாம். நம்மளோட பிரம்மாண்டமான எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த மிஷனுக்கு 4 முக்கியமான கோல்ஸ் இருக்கு. 1, நம்ம பூமியோட பாதுகாப்பு வட்டத்தை தாண்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனுஷங்களை டீப் ஸ்பேஸுக்கு அனுப்புறது. அங்க போய் நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸை வச்சு நம்மளோட புது டெக்னாலஜி, புது ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட்லாம் சக்சஸ் ஆனாதான் அடுத்ததா நம்மளால நிலாவுல இறங்க முடியும், ஏன் செவ்வாய் கிரகத்துக்கே போக முடியும். கடைசியா ஸ்பேஸ் ரிசர்ச்ல உலகத்துக்கே நாங்க தான் லீடர் அப்படிங்கறத மறுபடியும் நிரூபிக்கிறது. சரி, இதனால நமக்கு என்ன சயின்ஸ் பெனிஃபிட்ஸ்? நம்ம பூமியை சுத்தி ஒரு காந்த புலம் இருக்கு இல்லையா, அது நம்மள நிறைய கதிர்வீச்சுல இருந்து காப்பாத்துது. ஆனா டீப் ஸ்பேஸ்ல அந்த பாதுகாப்பு கிடையாது. அங்க ரேடியேஷனோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நம்ம நேரடியா தெரிஞ்சுக்க முடியும். இது எதிர்கால நீண்ட பயணங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட விண்வெளி வீரர்களோட உயிரை காப்பாத்துற லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸை டெஸ்ட் பண்றது மூலமா ஸ்பேஸ்ல மனுஷங்க எப்படி சேஃபா வாழலான்னு நம்ம அறிவை இன்னும் வளர்த்துக்கலாம். சயின்ஸ் ஒரு பக்கம்னா டெக்னாலஜி வளர்ச்சி அதை விட பிரம்மாண்டமா இருக்கும். இந்த மிஷனுக்காக நாம உருவாக்குற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் மாதிரி புது கண்டுபிடிப்புகள்லாம் ஸ்பேஸோட நிக்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. விண்வெளி வீரர்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சென்சார் உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே சென்சாரை இங்க பூமியில ஹாஸ்பிட்டல்ஸ்ல பேஷண்ட்ஸை கண்காணிக்க நாம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த், எனர்ஜின்னு பல துறைகள்ல இதோட தாக்கம் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, பெரிய அளவுல எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட்ஸும் இருக்கு. இது மூலமா புதுசா நிறைய ஸ்பேஸ் கம்பெனிஸ் உருவாவும், ஸ்பேஸ் எக்கனாமி பயங்கரமா வளரும். இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பல நாடுகளோட சேர்ந்து வேலை செய்யறதால உலக அளவுல நம்மளோட உறவுகளும் நம்ம தலைமை பண்பும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். டெக்னாலஜி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பயணத்தோட இதயமே அந்த 4 பேர் தாங்க. வாங்க இந்த வரலாற்று ஹீரோஸை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்காகவும் மனித குலத்தோட பிரதிநிதிகளா நிலாவுக்கு போற இந்த 4 பேரையும் பாருங்க. இந்த மிஷனோட கமாண்டர் ரீட் வைஸ்மேன், பைலட் விக்டர் க்ளோவர், அப்புறம் மிஷன் ஸ்பெஷலிஸ்டா கிறிஸ்டினா கோச் மற்றும் ஜெர்மி ஹான்சன். இந்த டீமை எப்படி செலக்ட் பண்ணாங்கங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம்தான், ஆனா அதே அளவுக்கு டைவர்சிட்டிக்கும் டீம் பேலன்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நிலாவை சுத்த போற முதல் பெண், முதல் கருப்பின வீரர், அப்புறம் முதல் கெனேடியர்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க டீமா அதில் அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனா இது திறமை, அனுபவம், பிரதிநிதித்துவம் எல்லாத்தோட ஒரு பெர்ஃபெக்ட் மிக்ஸ். ஓகே, இப்ப இந்த 4 பேரும் போக போற இந்த 10 நாள் டிராவல்ல என்னெல்லாம் நடக்க போகுது, வாங்க அந்த மிஷன் பிளானை பாப்போம். இந்த டைம்லைன்ல பயணத்தோட ரூட் ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. முதல்ல பூமியிலிருந்து ஒரு பவர்ஃபுல் ராக்கெட்ல கிளம்புவாங்க. அப்படியே நிலா பக்கத்துல போய் அதை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இது நிலாவுல இறங்குற மிஷன் கிடையாது, இது ஒரு ஃப்ளை பை மிஷன். நிலாவை சுத்திட்டு பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 3,70,000 கிலோமீட்டர் தூரம் போவாங்க. இது வரைக்கும் மனுஷங்க போனதுலே இதுதான் அதிகபட்ச தூரம். அந்த தூரத்தை தொட்டுட்டு சேஃபா பூமிக்கு திரும்பி வருவாங்க. இந்த மொத்த பயணமும் கிட்டத்தட்ட 10 நாள் நடக்கும். இந்த 10 நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு டெஸ்ட் மாதிரி தான். ஸ்பேஸ் கிராஃப்டோட ஒவ்வொரு பார்ட்டும் கரெக்டா வேலை செய்தா, டீப் ஸ்பேஸ் கண்டிஷனை நம்ம உடம்பால சமாளிக்க முடியுதான்னு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு பெரிய சாதனைக்கு பின்னாடி பெரிய ரிஸ்க்கும் இருக்கும் இல்லையா? இந்த மிஷன்ல கிடைக்க போற ரிவார்ட்ஸ் ரொம்ப பெருசு. நம்ம டெக்னாலஜி உண்மையாலுமே வேலை செய்தான்னு தெரியும். ரொம்பவே மதிப்புள்ள சயின்ஸ் டேட்டா கிடைக்கும். அடுத்ததா நம்ம நிலாவுல இறங்குறதுக்கு இது ஒரு வழி அமைச்சு கொடுக்கும். ஆனா ரிஸ்க்கும் சும்மா இல்ல. டீப் ஸ்பேஸ் ரேடியேஷன், பூமியிலேருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதால எந்த உதவியும் கிடைக்காத நேரத்துல சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுறது, அது மட்டும் இல்லாம விண்வெளி வீரர்களுக்கு ஏற்படுற கடுமையான சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர்னு சவால்கள் நிறையவே இருக்கு. அப்போ இந்த ஒரு மிஷனுக்கு அப்புறம் என்ன? ஆர்டெமிஸ் 2 ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது, இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு சாவினே சொல்லலாம். நம்மளோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு இந்த ரோட் மேப் தெளிவா காட்டுது. முதல்ல ஆர்டெமிஸ் 2 இந்த டெஸ்ட் ஃபிளைட்,
இது முடிஞ்சதும் ஆர்டெமிஸ் 3ல மறுபடியும் நம்ம நிலாவுல காலடி வைப்போம். அதுக்கடுத்து ஆர்டெமிஸ் 4 மூலமா நிலாவுல ஒரு பெர்மனன்ட் ரிசர்ச் பேஸ் கட்டுவோம். இது எல்லாமே மனிதகுலத்தோட அல்டிமேட் கோலான செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கான ஸ்டெப்ஸ் தான். கடைசியா இந்த புது யுகத்தோட நோக்கத்தை இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. மனித குலம் மீண்டும் நிலவை எட்டுகிறது, ஒருமுறை சென்று வர மட்டுமல்ல, அங்கே தங்குவதற்காக. ஆர்டெமிஸ் 2 வெறும் ஒரு மிஷன் இல்ல, அது ஒரு புது அத்தியாயத்தோட முதல் பக்கம். நம்ம பூமியை தாண்டி நட்சத்திரங்களுக்கு நடுவுல நம்ம எதிர்காலத்தை எழுதுறதுக்கான முதல் அடி இது.